முள்ளிவாய்க்காலே தீவிலையோ உலகின் மனதில் ஈரமில்லையோ. காலங்கள் பல கடந்தும் கண்ணீர் கதைகளோடு நாம் கடந்த நெருப்பாற்று பயணங்கள், வான்வழி தாக்குதல்கள், வெளிகளில் வீச்சுக்கள், செல்லவழி நடுவங்கள், சதரோடு வடிந்தோள், அன்புகளை இழந்தோள், அழகியமைக்கு உயிரில் கிடைத்தபடி குளிர்ந்தபடி நாம் கடந்த இரவுகளை ஒப்புகிறார். அதனைத் தொடர்ந்து 10:29 மதுரை எழும்பப்படும். 10:30 அவ்வழக்கம் இடம்பெறும். 10:31 பொதுச்சுடர் ஏற்றப்படும். சம நேரத்தில் உறவுகள் தத்தமது ஒற்றைச் சுடர்களை ஏற்றுவார்கள். தொடர்ந்து முள்ளிவாய்க்காலில் தமிழின படுகொலை செய்யப்பட்ட நினைவான நினைவு தூதைக்கு மலர்வணக்கம் செலுத்தப்படும். இம்மண்ணிலே கொத்து கொத்தாக சொல்லப்பட்ட இரட்டை சொந்தங்களுக்கு
சாட்சியாக ரத்தம் கொண்ட தேசத்திற்கான கனவுகளை சுமந்து அடக்குமுறையை எதிர்த்து விடுதலை பயணத்தை கூட்டாக தொடர ஒரு தேசமாக முள்ளிவாய்க்கால் சிறையில் ஒன்று கூடியுள்ளோம். நமது கூட்டு அரசியல் கோரிக்கைகள் நியாயமானவை, அறத்தாற்பயம் கொண்டவை. இவை இன்னொரு கூட்டு குழுமத்தில் கூட்டுத்தனி இருப்பை அச்சத்திற்கு உள்ளாக்கவில்லை என்பதை மீற வைத்திருக்கின்றோம். பேரரசு கட்டமைப்பின் எல்லாதிக்க போட்டியில் ஏகபூர்வ உலக ஒழுங்கை தக்கவைப்பதற்காக ஐக்கிய அமெரிக்கா நேச நாடுகள் தன்னுடைய பூகோள ஒழுங்கை கட்டமைப்பதற்காக சீன அரசியல் போன்ற ஏழை நாடுகளும் தங்களது பூசாத நன்களை முன்னிறுத்தி போரையை முன்னெடுத்து வருகின்றன. புதிய உலக ஒழுங்கு கட்டமைப்பு நவநாகராக ஏகாதிபத்திய கட்டகத்திற்குள் இருந்து கட்டமைக்கப்படுவதாக இருந்தால் பூர்வீக புலிகளின் இருப்பு தொடர்ந்தும் கேள்விக்குட்பட்டது. ஏகத்துவத்தில் இருந்து தன்னுடைய உலக ஒழுங்கிற்கு மாறினாலும் அது பேரரசு கட்டமைப்பு கட்டத்திலிருந்து மாறுபடப் போவதில்லை. இவ்வாறு மாறுபடுகின்ற உலக ஒழுங்கிற்கு ஏற்ப நமது கூட்டு உடலை மண்கலத்தில் தன்னுடைய உத்திகளை மாற்ற வேண்டிய தேவையில்லை. ஈழத்தமிழ் மக்களின் கூட்டு அரசியல் மீனவாரின் கோரிக்கைகள் ஒப்புக் கொடுக்கின்றேன். தன்னுடைய
இணைந்து ஈழத்தமிழ் இனத்தின் மீது என்றில்லாதவாறு இலக்கியம் போல ஒவ்வொரு நடத்துவதாக கட்டமைத்துள்ளது. இப்போ போரை ஈழத்தமிழர்களுக்கு உலகியலின் மீதான போராக வடிவமைத்துள்ளதை மறக்க முடியாது. சிங்கள பௌத்தவாதம் துருவப் பேரரசு கட்டமைப்பும் என்றில்லாதவாறு ஈழத்தமிழ் தேசத்தின் மீது பெரும்போரை கட்டமைத்துள்ளது. இப்பெரும் போர் ஈழத்தமிழ் தேசத்தின் நீளம் கடல் சார் கேந்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை இல்லாமல் செய்கிறது. ஈழத்தமிழ் தேசத்தின் புதுசாக அரசியல் நிலம் கடல் சார்ந்த கேந்திரத்தன்மை மிகவும் முக்கியமானது. ஈழத்தமிழ் தேச நிலம் கடல் சார்ந்த கேந்திரத்தன்மையை சிங்கள பௌத்த ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட அரசுக்குள் உள்வாங்குவதன் மூலமாகவும் ஈழத்தமிழ் தனித்தன்மையையும் தமிழ் தேசமாகக்கூடிய அயல்களை இல்லாமல் செய்வதன் மூலமாகவும் சிங்கள பௌத்த பேரினவாதம் தனது ஒற்றையாட்சியாக புறப்படுத்தி வருகின்றது. தமிழ் தாயகத்தின் நீட்சியை புலம்பெயர் ஈழத்தமிழகத்தின் கூட்டுறவு என்பதை கண்காணித்து வருகின்ற சிங்கள அரசு புலம்பெயர் ஈழத்தமிழகத்தின் மீது திரும்புரை கட்டமைத்துள்ளது. குறிப்பாக தொற்றுநோய் உறவுகளுக்குள் பிரிவுகளை ஏற்படுத்தி தொற்றுநோய் உறவுகளை கச்சரிக்க முயன்று வருகிறது. இச்சூழலில் நெருங்கில்லாத உறவுகளை ஆழப்படுத்த வேண்டிய வரலாற்று தேவை எழுகின்றது. தற்போது ஈழத்தமிழகத்தின் மீது கொடுக்கப்பட்டுள்ள போர் ஈழத்தமிழகம் முன்காலத்தில் சந்தித்ததை மிக கொடூரமானது. ஒட்டுமொத்த தமிழகத்தின் மீது அது இருப்பு மீது கூட்டுறவியலின் மீது தமிழ் தேசிய அடிப்படை விடயங்கள் மீதும் கொடுக்கப்படும் போர் ஈழத்தமிழர்களை ஒட்டுமொத்தத்தில் தமிழ் தேசிய நம்பிக்கை மீதான போரை சிங்கள அரசு துருவப் பேரரசு கட்டமைத்துள்ளது. தமிழ் தேசிய நம்பிக்கைதான் நம் தமிழகத்தின் ஆத்மா. தமிழ் தேசிய கூட்டுறவியலின் ஆத்மாதான் எங்களுடைய கூட்டு தியானி. இதை வலுப்படுத்த வேண்டிய வரலாற்று தேவை என்றில்லாதவாறு முன்வைக்கப்படுகின்றது. நமக்குள்ள மிக பெரும் ஆயுதமாக விரிந்து கிடப்பது தமிழ் தேசிய இயக்கத்தினால். நாங்கள் நினைவு கூறும் வரைக்கும் எங்களை யாராலும் அழைக்க முடியாது. அடைந்த காலம் நோக்கான எதிர்காலத்தை வடிவமைப்போதை செய்கின்றது. தற்போதைய வரலாற்று காலம் பண்பாட்டு மூலெழுச்சிக்கான காலம். ஈழத்தமிழில் நோக்கான வரலாற்று நேர்களை தேடி பயணிக்க வேண்டிய காலம். பண்பாட்டு மூலெழுச்சி ஈழத்தமிழகத்திற்கான பண்பாட்டு அடையாளத்தை வலுப்படுத்துகின்றது. முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழ் எழுச்சியின் அடையாளம். தமிழக அழைப்பை முள்ளிவாய்க்கால் திறனை நினைவு கூறுவது மீண்டும் ஒரு இனத்தின் எழுச்சியை தொற்றியிருக்கின்றது. ஈழத்தமிழனாக சிங்கள அரசு அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள பௌத்த ஒற்றையாட்சி அரசியல் அளவை தனது புதுசான நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட மனிதர்களை தவிர வேறு எதிர தெளிவும் நமக்கு முன்வைக்கப்படவில்லை. இவ்வருடம் வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் 50வது ஆண்டு நினைவு சுதந்திரம் உலகியுடைய ஈழத்தமிழ் தனி அரசை ஈழத்தமிழகத்தின் கூட்டு இருப்பையும் தமிழ் தேசத்தின் இருத்தலையும் உறுதிப்படுத்தி பாதுகாக்கும் என்று உழைக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வு. தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றின் முக்கிய திருப்புமுனையாக கருதப்படும் தீர்மானத்தின் அடிப்படையிலேயே முள்ளிவாய்க்கால் பிரகடனம் ஆண்டுதோறும் வலியுறுத்தி வருகின்றது. இரத்தம் பூமியின் மண்ணிலிருந்து போராட தனக்கு சான்றிதழ் அவர்களை நினைவுறுத்தி நாம் கொண்டிருக்கிற மகளிர் விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம். ஒன்று, சிங்கள மாவட்டங்களாக்கப்பட்ட தமிழ் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும். இரண்டு, தமிழ் அமைப்புக்கு சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பை ஏற்றுள்ள நாடுகளின் உடந்தைத்தன்மையை வலியுறுத்தி குற்றவாளிகளை குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தவும். மூன்று, தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்கு உரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினரும் ஒருபோதும் பிராந்தியப்படுத்த இயலாத சுயநிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தவும். நான்கு, கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்ட தமிழ அமைப்பை தடுக்கவும். ஐந்து, தமிழ் தேசிய நம்பிக்கையின் மீது உறுதியோடு ஒரு விளைவு தமிழ் அடக்குமுறை தமிழ் விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட ஒரு மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிப்படையாக போடுவோம். தமிழ் அமைப்பு தமிழ் தேசிய
முள்ளிவாய்க்கால் இணைந்த பொதுக்கட்டமைப்பு வடக்கு கிழக்கு மே 18, நேரம் 10:38. காலங்கள் பல கடந்து மரங்கள் நிறைந்த நினைவுகளோ மண்காத்து களமாடி இடையான வீரர்களோ கொத்து கொத்தாக போரில் கடந்த தோங்கில பாச ஊர்களையும் இப்போது தொகைச்சுடன் ஏற்றுகிறார். உறவுகள் தத்தமது ஒற்றை சுடங்களில் ஏற்றுகிறார். உலகம் பரவிய தமிழகத்தின் அடையாளங்கள்
புதைந்து போன முள்ளுவாய்க்கால் மண்ணிலே மாண்டு போன சொந்த பிள்ளைக்காய் நெஞ்சு கலிக்கும் இதயங்களோடு தம் உறவுகளை இம்மண்ணில் இழந்த சொந்தங்களும் ஒன்றாக வாழ்ந்த ஒரு தேச வாழ்வுகளும் தமிழக படுகொலையின் பெரும் துயரம் உணர்ந்து வணக்கம் செலுத்த வந்தோடும் இப்போதும் முள்ளிவாய்க்கால் நினைவு துதிக்கு மலவணக்கம் செய்வார்கள். பக்கத்தை நின்றவர்கள் பொத்தன்று விழுகையில் தான் இன்னமும் உயிரோடு நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தோம். போகுமிடம் அறியாத போனவர்களை பொஸ்கரஸ் குண்டுகளை வானிலிருந்து கொட்டி குத்தி ஒன்று வினோஜா என்கின்ற சிறுமி இங்கே வினோஜாவினுடைய மக்களோடு இந்த அறிவிப்பிடத்தில் இருக்கின்ற தயவு செய்து தாய் எங்கிருந்தாலும் வந்து கல்லடையிடப்பட்ட உடல்களுக்கு மருந்திட முடியாமல் கதறி கதறி கண்கள் மூடிய உணவுகள் கண்ணீரில் மூழ்கிறது. குடிதவித்து உடல்களில் துடிகள் காவு கொள்ளப்பட்ட இனவழி படுகளத்தில் உள்ள குருத்துக்களும் நெஞ்சோடு அந்த புதுமான மனதைகளை தேடி தேடி அடைகிறோம். கொஞ்சம் உடைச்சல்ல நிக்காங்க அக்கா உடைஞ்சல்ல சார்ந்து போயின செத்தொழிவது சிறப்பென்று மனங்கள் மரணத்தை சார்ந்து வாசித்தனர்.